அதாவது ஒரு மனுஷன் போய் பேசலாம். ஆனால் ஏக்கர் கணக்கெல்லாம் பேசக்கூடாது. ட்ரம்ப் விடுற பொய் பார்த்தீங்கன்னா, போரை நிறுத்திட்டேன், நாம தான் ஜெயிச்சிட்டோம், அப்படி இப்படின்னு ஓவராக பில்டப் கொடுக்குறாரு. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, போர் எங்கே நிப்பாட்டுனுச்சு, நாங்கள் தான் இப்போ உங்களை டெய்லி அடிச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு ஈரான் சொல்லிகிட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்டு ஃபுல்லாக அந்த அமெரிக்க பேஸை எல்லாம் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி தான் ஈரான் போர் தொடுத்துட்ருக்காங்க. அதை கேட்காம இவனுங்க போகாமல் அங்கேயே தான் இருக்கிறானுங்க. இதனால் போர் தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் இருக்குது. இதனால் இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா எல்பிஜி கேஸு, அப்புறம் சிலிண்ட்ரு, அப்புறம் அந்த பெட்ரோலு, இது எல்லாமே விலை ஏறத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நேற்றுக்கு ஒரு 10,000 சோல்ஜரை அமெரிக்கன் சோல்ஜரை ஈரானுக்குள்ளே தரவழியாக போகிற மாதிரி ஐடியா பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரில. அதில் எப்படியும் 2,000 அமெரிக்க வீரர்கள் சாக தான் போகிறாங்க. ஆக்சுவலாக அமெரிக்கர்களுக்கு பிடிக்கல இந்த போரை நிறுத்துங்கடான்னு சொல்லி ட்ரம்ப்புக்கிட்ட எவ்வளோ பேர் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை ஈரானாக மனசை வச்சு இந்த போரை நிப்பாட்டினா தான் உண்டு. நிப்பாட்டோம் நம்ம நினைப்போம்.